நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நெல்லிக்காய் ரசம். என்னதான் மட்டன், சிக்கன் என எது சாப்பிட்டாலும் கடைசியில் சாதத்தில் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டால்தான் நம்மில் பலருக்கு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ரசம் சுவைக்கு மட்டும் அல்ல, ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நாம் பெரும்பாலும் தக்காளி ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம் என வைத்துக் கொடுத்திருப்போம். ஆனால் எப்போதாவது நெல்லிக்காயில் ரசம் வைத்துள்ளீர்களா? இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருக்கு நெல்லிக்காய் வைத்து ரசம் செய்து கொடுங்க. வீட்டில் உள்ளவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஒரு சிலருக்கு நெல்லிக்கனியின் சுவை பிடிக்காமல் போகிறது. அதனால் இயற்கை நமக்களித்த இந்த வரப்பிரசாதத்தை உண்ணாமல் தவிர்க்கின்றனர். இது போன்றவர்களுக்கு நெல்லிக்காயை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு புதிய வழியில் நெல்லிக்காய் வைத்து ரசம் செய்து கொடுங்கள். விரும்பி சாப்பிடுவார்கள். நெல்லிக்காயில் 5 சுவைகள் இருக்கின்றன. இதில் அறுசுவைகளில் உள்ள உப்பு சுவையை தவிர மற்ற அனைத்து சுவைகளும் நிறைந்தது. நெல்லிக்காய் வைத்து ரசம் செய்யும் போது அதில் உப்பின் சுவையும் கலந்துவிடும். இது அறுசுவைகள் கலந்த சமச்சீர் உணவாகிவிடுகிறது. இதனை குளிர்காலத்தில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும். நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யணும் தெரியுமா? நெல்லிக்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 3, தக்காளி 2, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, வேக வைத்த பருப்பு 1/4 கப், பூண்டு 10 பல், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/4 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, கறிவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லித்தழை 1 கைப்பிடி. நெல்லிக்காய் ரசம் செய்முறை: 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வைத்து குழைத்து எடுத்து வைக்கவும். சீரகம், மிளகு இரண்டையும் பொடித்து தனியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் விதைகளை நீக்கிய நெல்லிக்காய், தக்காளி, கொத்தமல்லி தண்டு சிறிதளவு, பூண்டு பற்கள், பச்சை மிளகாய், தோல் சீவிய இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து நன்கு மை போல பேஸ்டாக அரைத்துக் கொள்ளுங்கள். அரைத்த கலவையை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து அதிலேயே கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள் பொடி, அரைத்து வைத்திருக்கும் பொடி ஆகியவற்றை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இதை அடுப்பில் வைத்து அடுப்பை குறைந்த தீயில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கொதி வந்ததும் அதில் வேக வைத்த பருப்பையும் சேர்த்து நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்க்க வேண்டும். ரசம் நுரைத்து பொங்கி மேலே வரும்போது அடுப்பை அணைத்தால் சூப்பரான நெல்லிக்காய் ரசம் தயார். இதை சுட சுட சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டால் வேற லெவலில் இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள்: நெல்லிக்காய் உடலில் உள்ள அழுக்குகள் எளிதில் வெளியேற்றும். இதில் வைட்டமின் சி உள்ளது. இது ஆன்டிஆக்சிடென்டாக செயல்படுகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நெல்லிக்காயை உட்கொள்வது நீரிழிவு நோயாளிகளுக்கும் மிகவும் நன்மை பயக்கும். நெல்லிக்காய் நம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. மேலும் நம் சருமம் மற்றும் முடிக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.